உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என்ன நேயர்களே, ரிஷபராசி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், மாணவர்கள், மாணவிகள், தொழிலதிபர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு நல்ல செய்தி. பொதுவாக கோட்சார கிரகங்கள் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரும்பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்தது என்பதை பார்க்கணும். கர்ம சனி என்று சொல்லக்கூடிய கடந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி இதை மாற்றுங்கள், முதல்ல உங்கள் சிஸ்டத்தை மாற்றுங்கன்னு ஒரு வீடியோ போட்டோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அது உங்களுக்கு கேள்விக்கு அதாவது கமெண்ட்ஸுக்கும் பதில் போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய பிடிஎஃப் கேட்டீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். இப்பவும் வேணாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏதாவது புதுதாக வந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்கள் என்னுடைய ஒரு 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அதில் ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசிக்கு ஒரு 30 வீடியோக்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயனடைங்க. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655. இதில் வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ பிடிஎஃப் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அனுப்பி விட்டுருவேன் அந்த பிளேலிஸ்டில் எடுத்து. சரி, கடந்த 2.5 ஆண்டுகள் நாம் என்னெல்லாம் அனுபவித்தோம்? நல்ல திசாபுத்தி நடந்தவர்களுக்கு, ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. திக்கு தெரியாமல் சிக்கி ஏமாந்து, அன்னைக்கு ஒரு ரிஷபன் சொல்றார், பெயர் சொல்ல மாட்டேன், மனைவியே என்னை ஏமாத்திட்டார் சார். எல்லாமே பண்ணி மனைவி பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சேன். இப்போ எல்லாருமே என்னை டோட்டலா நல் ரோட்ல விட்டாங்க. இதெல்லாம் எதனால? வெளுத்ததெல்லாம் பால் என்று ரிஷபம் நம்பக்கூடாது. நீங்க இன்னமும் என்னதான் உங்களுக்கு வயது ஏற ஏற நீங்கள் ஒரு சிறு குழந்தை போன்றுதான் இருப்பீர்கள். என்ன அனுபவத்தில் நான் பார்த்தது, ஒரு குழந்தைத்தனமான செயல்பாடுகள், குழந்தைகள் போன்று எல்லோரிடம் பழகுது. அப்ப வெளிப்படையான பேச்சில் அப்ப நம்பி ஏமாந்துடுறீங்க. கடந்த 2.5 வருஷம் நடந்தது இதுதான். ஆக சிஸ்டமேட்டிக் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு தரேன். சரியா? என்ன பேட்டர்ன்? லைஃப்ல, வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கு ஒன்று உங்களுடைய லக்னம் என்ன சொல்லுது, லக்னம். அதுக்கப்புறம் கர்மா 10ஆம் இடம். அதுக்கப்புறம் காரகன் சனி குரு. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசி. அதுக்கப்புறம் உங்களுடைய திசா புத்தி. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்து உங்களை நான் சொந்த தொழில ஈடுபடுத்துறேன். இல்லையா, பேசாம ஏதாவது ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு போயிடணும். நான் ஒரு பல தொழிலதிபர்களை உருவாக்கியே அந்த திருப்பூர்ல எத்தனையோ தொழிலதிபர்களை உருவாக்கியவன், பெயர் வைத்து கொடுத்தவன். அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி ஒன்று ட்ரேடிங்கா அல்லது உங்களுக்கு வியாபாரமா, கமிஷனா, அதே மாதிரி கான்ட்ராக்டா, ஏஜென்சியா, உற்பத்தியா, பழைய இரும்பா, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா, உற்சாகத்தில் ரிஷபம் சனி பெயர்ச்சி இதனுடைய டைட்டிலுக்கு உண்டான உங்களுக்கு காரணங்களை நான் சொல்லிடுறேன். கடந்த 2.5 ஆண்டுகளில் உங்களுடைய வேலையிலையோ, உங்களுடைய தொழிலையோ, உங்க வியாபாரத்திலேயோ நீங்கள் செய்த தவறுகளை திருத்தி மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்துல சண்டே மட்டுமே கிட்டத்தட்ட 6 ரிஷபராசிக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆன்லைன் 6 பேர் அடுத்தடுத்து வர்றாங்க. என்னன்னா எல்லாம் பிஸ்னஸ். நீங்கள் சொன்னது கரெக்டு. தொழிலில் எனக்கு அடிபட்டேன், கரெக்டாக பேட்டர்ன் போட்டு கொடுத்தேன். சென்னையில் ஒருத்தருக்கு உணவுத்துறை, அவர் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 10 குடையவன் யார்? குரு. அழகாக குருவனுடைய தொழிலை எடுத்து கொடுத்தேன். ஆக நல்ல ஒரு உணவகம், 5 வகையான சாப்பாடு பண்ணுங்க சார். நானே அவருக்கு ரொம்ப திருப்தி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இது செய்யலாமான்னு தெரியல, உங்க வாயாலே வந்துருச்சுங்கிறார். அது மாதிரி நீங்கள் உற்சாகத்தில் ரிஷபம் சனி பெயர்ச்சி பலன் 2025 2.5 ஆண்டு காலம் நடந்த தவறுகளை எல்லாம் ஒரு டைரியை எடுத்து எழுதுங்கள். என்னைக்குள்ளார மார்ச் 29, 2025 எழுதுங்க. அந்த தவறுகளை ஒவ்வொன்றாக சரி செய்து, என்னை மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜர், ஏன்னா நாங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது திசாபுத்திக்கு தான், கோச்சார பலன்களுக்கு இல்லை. கோச்சாரத்தில் ஓரளவுக்கு திசாபுத்தியும் கெட்டு கோச்சாரமும் கெட்டால் வாழ்க்கை நமக்கு சிக்கல்.
ஆக உங்களுக்கு இந்த பாயிண்டுகள் எடுத்து ஒரு பேட்டர்ன் பண்ணி தரேன். நீங்கள் உங்கள் லக்கணம் என்ன, 10ஆம் பாவாதிபதியினுடைய நிலைப்பாடு என்ன, சனியினுடைய குருவுடைய நிலை என்ன, அப்போ உங்களுடைய ராசி ரிஷமாக தெரிஞ்சு போச்சு. அதில் என்ன நட்சத்திரம்னு எடுத்து பார்த்து உங்களுடைய டேஸ்ட். நிறைய ரிஷமம் வந்து அடுத்தவனுடைய காசை நாம் வச்சுக்க கூடாது, நம்ம காசு வேணும் அடுத்தவன்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிற ராசி நிறையா வந்து. அதே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய சன்னே அப்படி தான். ஒரு ஃபீஸ் ஆடிட்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதை முதல்ல கொண்டு கொடுத்துருங்கப்பா, லேட் பண்ணாதீங்கம்மா. சரி உனக்கு வர வேண்டியது என்னப்பா ஆச்சு அப்படின்னா, அது இன்னும் இப்போது சொல்கிறேன், இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, போட்டிருக்கேன், மெயில் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இதான் ரிஷபம். நம்மகிட்டேருந்து கொடுக்கறது கொண்டு போய் 31ஆம் தேதி கொடுத்துட்றோம். நமக்கு 1ஆம் தேதி வர வேண்டியது மறு 1ஆம் தேதி வந்தாலும் வரமாட்டேங்குது. இந்த நிலைப்பாடுகள் யாரெல்லாம் கிருத்திகையா, ரோகிணியா, மிருகசீரிடமா, நட்சத்திர ரீதியாக பிரித்து அழகாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதான் சிஸ்டமேட்டிக். யார் காசும் உங்களுக்கு வேண்டாம், யாருக்கும் நான் காசு அனாவசியமாக கொடுக்க மாட்டேன். செல்ஃபிஷ், சுயநலம், அந்த மாதிரி மாறிக்கோங்க. உங்களுடைய ராசி சுயநலமாக, நான் சொல்லக்கூடிய சுயநலத்தை பார்த்து தவறாக போடாதீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை ரிஷப ராசியை வந்து சுயநல ராசின்னு நான் சொல்லி அதை புரியாத ஒரு சிலர், நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப பரோபகர். அதாவது செல்ஃபிஷாக இருந்தால் மட்டுமே தான் இந்த கலியுகத்தில் நீங்கள் காலம் தள்ள முடியும். இல்லை என்றால் நீங்கள் பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர், அவருக்கு உலகம் சுற்றும் வாலிபன்னே பேர் வச்சிருக்கேன், ரிஷபராசி. எப்படியாவது யாராவது ஒருத்தன் பிரச்சனைக்காக போய்கிட்டே இருப்பார். திடீர்பார் மைசூரில் இருக்கம்பார், பெங்களூரில் இருக்கம்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதில் அட்டப்பாடியில் நிற்கிறம்பார். என்னன்னு கேட்டால் யாராவது ஒருத்தவங்களுக்காக. அப்போது அவர் மாதத்தில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இப்படியே அடுத்தவனுக்காகவே. சற்று சிந்தித்து பாருங்கள். உற்சாகத்தில் ரிஷபராசி. ஆக 11ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி. இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஒரு செட்டான, ஒரு சரியான, அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் 2.5 ஆண்டுகள் கழித்து 7.5 நாட்டு சனியில் இதே மாதிரி வீடியோவில் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக சனியில் நீங்கள் 7.5 சனியோ அஷ்டம சனியோ, அதில் நீங்கள் வந்து 2 உதாரணத்தை கொடுத்துருப்பாங்க. இன்று போய் நாளை வா அப்படின்னு முதுகில் எழுதி வச்சுட்டு வரும்போதெல்லாம், சனியை வரும்போதெல்லாம் முதுகை காட்டிட்டு போயிடுவாங்க. ஆக இவங்க இதுலேயே காலம் வந்து பார்த்துட்டு இது என்ன, அந்த கதையில் என்ன சொல்ல வருதுன்னா, புத்திசாலித்தனத்தையும் அறிவாளித்தனத்தையும் அறிவார்ந்த விஷயங்கள் பயன்படுத்துங்கள். நல்ல மகாராஜாவினுடைய கதையை சொல்லப்பட்டிருப்பாங்க. நான் வந்து தனுசு ராசிக்கு முத போட்டிருந்த வீடியோவில் போய் பாருங்க. இது மாதிரி ஒரு நீலகலர் சட்டு போட்டு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நலமகாராஜாவுடைய கதையை சொல்லி ஏன் சொல்லப்பட்டது, அது உண்மையோ பொய்யோ தெரியாது, கதையில் என்ன கரு. ஆக கடந்த 2.5 ஆண்டுகள் தொழில் ரீதியாக, முடிவுகள் ரீதியாக எடுத்த இதெல்லாம் சரி செஞ்சு இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் நல்ல விதமாக இந்த மாணவ மாணவிகள்லாம் என்ன செய்யுங்க, ப்ராப்பராக உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு 11ஆவது வகுப்பு படிக்கிறவங்கலாம் என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தோடு போடுங்க. உங்கள்கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன், குழந்தை. ஆக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், என்னால் முடிந்தவரை எந்த துறையை எடுத்து படிக்கலாம் என்ற ஒரு கல்வியை இலவசமாக அந்த வாட்ஸ்அப்பில் பொறுப்பாக போட்டு விடுறேன், சரியா? அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவர்கள் உங்களுடைய சரியான ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பாருங்கள். 10வது 11வது படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, இலவசமாக வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே போட்டு அனுப்பி விட்ருவேன். +2 முடிச்சுட்டு எதை எடுக்கிறேன்னு தெரியல, ஒரு 2.5 வருஷமாக குழப்பமாகவே இருந்தது, இப்போ இதை நோக்கி போகலாமா என்று நினைக்கக்கூடியவர்கள் வாங்க, உங்களுக்கு அழகான வழியை சொல்கிறேன். அதே மாதிரி அந்த படிப்பு முடித்து விட்டு அடுத்து வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கடந்த 2 வருஷமாக படித்த படிப்பு ஒன்று, கிடைச்ச வேலை வேறன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுது, வேலையில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி வேலைக்கு போய் அந்த போயிட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆண்கள் பெண்கள், நல்ல படிப்பு சார், நல்ல வந்து ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தேன், புளிஞ்சு எடுக்கிறானுங்க,
ஆனால் எனக்கு அங்கே அதை விட்டு வெளியில் போகலாமா எனக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு வேறு சர்டிஃபிகேட், 1 வருஷத்துக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆகுதா, அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகுதா, 2 இயர் கம்ப்ளீட் ஆகுதா, டப்புன்னு ஜம்ப் ஆயிருங்க, வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிருங்க. அதே நேரத்தில் இப்போதைக்கு எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய வேலைகளில் வந்து கண்டிப்பாக மேலதிகாரிகள் கடந்த 2.5 வருஷம் சரியாக கவனத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ், நான் இது வரைக்கும் அந்த 2.5 வருஷத்தில் எனக்கு தசாபுத்தியும் கெட்டு செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை சார் அப்படின்னா ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம்னு முதல்ல பார்ப்போம். அதுதான் இந்த பேட்டர்ன். இந்த அமைப்புக்குள்ளார வராத தொழிலாக இருந்து தசாபுத்தியும் கெட்டு இருந்தால் உங்களால் எந்திரிக்கவே முடியாது, மேலே மேலே காசு போட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடந்து ஜாதக ரீதியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுக்காமல் வேற ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சது. இப்போ நான் வந்து போய் வெல்டிங் பற்ற வைக்க முடியுமா? நான் படித்தது இதுதான், இவ்வளோ நூல்களை படித்து அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஆக எனக்கு இதுதான், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, சொந்தம் உறவு எல்லாமே. 12 ராசிக்காரங்க, 12 ஜாதிக்காரங்க, மேசராசி ஒரு ஜாதியிலேருந்து ரிஷபம் மீனம் வரைக்கும் எல்லாம் 12 ஜாதி நமக்கு எல்லாம் சொந்தக்காரங்க. ஆக நம்ம அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். பட் எனக்கு எந்த 7.5 வந்தாலும் 8.5 வந்தாலும் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியான என்ன மாதிரி தொழில் இல்லாமல் நல்ல திசாபுத்தி நடந்தாலும் வருமானத்தை ஈட்ட முடியாது. இதை புரிஞ்சுக்குங்க. வருமன் காப்போம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போதைக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த தொழிலதிபர் அந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு ஜம்ப் ஆகி அதை டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ 7.5 சனி வந்தாலும் உங்களை பாதிக்காது. ஆக ஆல்ரெடி பிஸ்னஸ் நான் நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா பண்ணிட்டு இருக்கேன், 2-3 ஃபேக்ட்ரிஸ் எனக்கு இருக்கு. பட் அடுத்தது இன்னொரு ஃபேக்ட்ரி ஒன்று பண்ணலான் இருக்கேன், இந்த டேட்டுக்கு அப்புறம் தாராளமாக செய்யலாம். ஆக திருமணத்துக்கு வந்து நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், தடை தாமதங்கள், கர்மச்சனி என்றால் காரிய தாமதம். இப்போ உங்களுக்கு முயற்சி எடுக்கலாமா? தாராளமாக எடுங்க. இது போக இன்னொரு வீடியோ இருக்கு உங்களுக்கு, இது அஷ்டம, இது வந்து உற்சாகத்தில் ரிஷபம் சனி பெயர்ச்சி நல்லா இருக்கு. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், அதில் 4 கோள்கள் பயிற்சி ஆகுது இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. கடந்த இதை மாற்றுங்கள் முதலில் அப்படின்னு ஒரு வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்க, பார்த்துட்டு கேள்வி கேட்டீங்க, அதுக்கும் பதில் அனுப்பினேன். அது ஏன் வந்துச்சுன்னா கடந்த 10ஆம் இடத்தில் சனி இருந்து உங்கள் சிஸ்டமேட்டிக்கை மாற்றாமல் இருந்ததுனால ஏமாந்து போனீங்க, அல்லது உங்களுக்கு வருமானம் பெருசு பண்ண முடியல, சிரமப்பட்டீங்க. இப்போ லாபத்துக்கு வரும்பொழுது நல்ல சிஸ்டத்தை மாற்றி ஜாதகத்தை தெளிவாக பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தொழிலை துவக்கி அதில் நீங்கள் நல்ல ஒரு சரியான உழைப்பை போட்டு வளமான ஒரு வாழ்க்கையையும் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது எந்த விதத்திலும் எனக்கு ஐயப்பாடுகள் இல்லை. ஆக இந்த உற்சாகத்தில் ரிஷபம் சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தையும் மேன்மையும், அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ஜாதக ரீதியாக சரியான துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, விடாமுயற்சியோடு இருங்க. உங்களுடைய உண்மை, நேர்மை, உழைப்பு எல்லாமே உங்களுக்கு உயர்வு தரும். என்ன ஒன்று, கலியுகத்தில் தர்ம தேவதைக்கு ஒரே ஒரு கால். நீங்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறீங்கிறது தெரிஞ்சாலே தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும்பாங்க. அந்த மீண்டும் வெல்லக்கூடியது இந்த 2.5 வருஷம். நல்லா பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் புதிதாக உள்ளே வந்தவர்கள் PDF வேணா 9842208655 நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம், ரிஷப ராசிக்கு உண்டான வீடியோ PDF நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.